கடவுளை நாமே ஆராய்ச்சியாக ஒழுங்குகின்ற பாதைகளை காத்து தேவனை நோக்கி செல்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு மூன்று காரணமாயிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தரும் அவர்கள் மேலிருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர் உள்ளவர்கள் தேவன் சமாதானப்படுவது நாமங்கள் உள்ளது. எங்களுடைய அருளாக இயேசு கிறிஸ்து தொடர்ந்த நற்செய்தியை நாங்கள் பாடல் வழியாக, வசன வழியாக, நாடகம் வழியாக நாங்கள் உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்துவதாக செயல்படுத்துவதற்காக அதை அங்கீகரித்து எங்களுக்கும் எங்களுடைய வழங்கிடப்பட்டிருக்கும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு அனுபவம் செய்திருக்கிறார். அது மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுடைய உள்ளங்கள் எங்களோடு இந்த சந்தோஷம் சமாதானம் அவர்களுக்காக எங்களை நாங்கள் ஆசிரியர்கள் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கொண்டு வருகின்ற சந்தோஷம் இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாரையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. உலகினில் ஒழித்திடவே உன்னத தேவன் வந்தார். மன்னவன் வரவில்லை மகிழ்ந்தே பாடிட கூடுவோம் அவன் பாதமே. மார்கழி பனிவாரையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாரையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே.
இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள்மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசியருள் உம்மில் உள்ளதே. அருள்மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசியருள் உம்மில் உள்ளதே. கன்னி மரியமே அஞ்சு நின்றாரே. ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. கன்னி மரியமே அஞ்சு நின்றாரே. ஆண்டவருக்கு நான் அடிமை என்றாரே. ராஜாதி ராஜனே ஆதி தேவனின் ஆளுமே பிறந்தார். ராஜாதி ராஜனே ஆதி தேவனின் ஆளுமே பிறந்தார். அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தோங்கிடும் ராப்பொழுதிலே. அந்நாளிலே பெத்லகேமிலே ஊர் தோங்கிடும் ராப்பொழுதிலே. விண்ணுலகம் மண்ணுலகம் வியந்து போனதே. விண்ணையாலும் வெந்தன் இங்கு கன்னி மடியிலே. விண்ணுலகம் மண்ணுலகம் வியந்து போனதே. விண்ணையாலும் வெந்தன் இங்கு கன்னி மடியிலே. வானதூதரின் பாட்டு கேட்கதே. ஆயர் கூட்டமும் கண் விழித்ததே. வானதூதரின் பாட்டு கேட்கதே. ஆயர் கூட்டமும் கண் விழித்ததே. ராஜாதி ராஜனே ஆதி தேவனின் ஆளுமே பிறந்துள்ளார். ராஜாதி ராஜனே ஆதி தேவனின் ஆளுமே பிறந்துள்ளார். அவளை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:40. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னலையில் கிடைத்திருக்க பிள்ளையை கண்டார்கள். லூக்கா 2:16. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதாக கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 2:18. தேவனுக்கு கிருபை பெற்றார். பிள்ளைகளே துணையில் சுற்றி முன்னணை
सपने सब देखते हैं। Thank you.
2 ராஜாக்கள் 4:1-7. அந்த காலத்தில் சாரபாபு விதவையின் கவலையை கண்டார். எலியா மூலம் அற்புதம் செய்தார். 1 ராஜாக்கள் 17:12-24. 84 வயது ஆன விதவை உபவாசத்தை கண்டார். அதை மறவாமல் வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். லூக்கா 2:36-38. கணவனை இழந்து விதவையான ரூத்தின் கஷ்டத்தை கண்டார். போவாசை கணவனாக கொடுத்தார். விதவையை கண்ணி கவலை கடன். கணவனை இழந்து யாவையும் காண்கிற தேவன், மீட்கிற தேவன் நம் இயேசு கிறிஸ்து.
அதெல்லாம் தெரியுங்க. சரி, அது யாரா எழுதினாங்க தெரியுமா உனக்கு? அதுவும் தெரியும். என்ன உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பாப்போம். கேட்டுக்க. பழைய ஏற்பாடுல சாலமோன் 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சரி. பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள். அதே மாதிரி எஸ்ராவும் ஒன்று எழுதியிருக்காரு. 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா. எங்க நீ சொல்லு. ஆனா மோசே 6 புத்தகம் எழுதியிருக்காரு. என்னன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், யூபாகமம், யோபுன்னு 6 புத்தகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி எரேமியா 2 எழுதியிருக்காரு. எரேமியாவும் புலம்பெயர்ல 2 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா புதிய ஏற்பாட்டுல 2 பேர் எழுதியிருக்காங்க தெரியுமா உனக்கு? அது யாரு? சொல்றேன் கேட்க. பவுல் வந்து 14 எழுதியிருக்காரு. என்னன்னா ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், தீத்து, பிலோமோன், எபிரேயர் 14 புத்தகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி லூக்கான 2 புத்தகம் எழுதியிருக்காரு. என்னன்னா லூக்காவும் லூக்கான சுவிசேஷமும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எழுதியிருக்காரு. நீ சொல்லு. புதிய ஏற்பாட்டுல பேதுரு 2 எழுதியிருக்காரு. 1 பேதுரு, 2 பேதுரு. அதே மாதிரி யோவான் 5 எழுதியிருக்காரு. யோவான் எழுதின விசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். தேங்க்யூ. தவனிட்ட நாளிலே இனிய இதயங்கள் மகிழ்ந்திடுவோம்.
அப்படி பகவான் தான் எனக்கு என்னடா உட்கார்ந்துருக்கீங்க வெயிட் பண்ண வீட்டுக்கு போனா வீட்டுக்கு தூங்கணுமா நேவா பேசுகிறேன் நீ சர்ச்சில் மேல் வாங்கினாங்க தூங்காம விழிச்சிருங்க இப்போ வேணாலும் ஒரு உலகத்தை தூங்கினா நரகத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால தான் நான் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன். கேட்பேன் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முடிச்சிருப்பான். இதே 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முடிச்சிருப்பான். கரெக்டாக 5 மணிக்கு நான் கோயில் விட்டு ரெக்கார்டு போட்டு ஊரே எழுதி விட்டுருவாரு. சுட்டு கொண்டு பார்ப்போம் ஐயா. யாரு யார் தோத்துறோம் இது போன வாரம் தான் மிஸ்டர் யூனியனுக்கு நான் 10,000 ரூபாய் தந்தேன். ஆனால் என் பேர் சர்ச்சில் 16,000 தான் வாசிக்கிறீங்க. 100-200 ரூபா கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டாக வாசிக்கிறீங்க. 8 ரூபா கொடுத்தாரு எனக்கு கிடையாது. 8 ரூபா கொடுத்தாரு சர்ச்சை பார்க்கலான்னு தான் சொல்றேன். தயவுசெய்து பண்ணுங்க.
எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப சரி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கரெக்ட் ஆன்சர். क्वेश्चन ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கை தூக்குங்க. செகண்ட் क्वेश्चन, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். எதிர்த்து ஆன்சர் சொல்லுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆன்சர் தப்பு. எலிசபெத் கரெக்ட். கேள்வி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். Fourth question, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் 2 times question read பண்ணுவேன். கோரஸா சொன்னீங்கன்னா அந்த क्वेश्चनே கிடையாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இது என் வல்லமை பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று. Seventh question, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்றேன். எரேமியா.
பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்றவர் யார்? பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படிக்கும் நேரம் ஒருவத்தில் வந்தோடிவாளன் பொன்னான நேரம் படிக்கும் நேரம் ஒருவத்தில் வந்தோடிவாளன் பாவத்தில் சென்ற கலந்தோடி போல எங்கும் சேர்க்க இழந்து அல்லேலூயா பாடுது அல்லேலூயா பாடுது பொன்னாரே அன்று பரிபூர்ணே உண்மையின் மூலியம் செய்திடரே வானவரே பூமியில் வந்தார். உண்மையின் மூலியம் செய்திடரே வானவரே பூமியில் வந்தார். வல்லவர் வருகிறார், மீட்பர் வருகிறார்.
தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் இங்கு தன்னையுள்ள தாய்மாடியில் தலை சாய்க்கிறானார் இங்கு தாய்மையுள்ள தாய்மாடியில் தலை சாய்க்கிறானார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சந்தனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்து இருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்து இருக்கிறார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஆவிகளில் போற்றுதல் ஆனந்தம் கொண்டோர் ஆவிகளில் போற்றுதல் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்கு அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்கு அழுது பிறந்தார் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இந்தடையாய் அன்புள் வைத்த எம் பெருமானே இந்தடையாய் அன்புள் வைத்த எம் பெருமானே என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வானத்திலே வானத்திலே பாட்டு வானதூதன் பாடும் புது பாட்டு வானத்திலே வானத்திலே பாட்டு வானதூதன் பாடும் புது பாட்டு நானும் வானிலே பாட்டொன்று கேட்டதே பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் 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 ரட்சகர் பிறந்தார் தரணியின் தனதாக மாற்றினாரின் தனதாக
அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடியிருப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பெறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னலையை கெடுத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன்
அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பேரிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நானும் ஒரு பாடல் பாடலாம் நினைக்கிறேன். பாடலாமா? அம்மாவுக்கு தெரியாத பாட்டுல அம்மா வரைகலாமா? மாநில ஜோதியிவ கிறிஸ்தேசுவே மனுக்குலத்தின் விளக்கே, இந்த மாநில ஜோதியிவ கிறிஸ்தேசுவே மனுக்குலத்தின் விளக்கே, மங்கிடா தீபமே மறைபொருள் ஞானமே, மங்கிடா தீபமே மறைபொருள் ஞானமே, எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே, மங்கிடா தீபம் மயிருள் ஆழ்மே, எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே, மன இருள் நீக்கி மகிமை நிறைந்திடும் எனதகம் தங்கிடும் கருணை வேந்தா, இந்த மாநில ஜோதியிவ கிறிஸ்தேசுவே மனுக்குலத்தின் விளக்கே. ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார், ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார், அன்பர்களின் ஜெப வேண்டுதல் கேட்பார். ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார், அன்பர்களின் ஜெப வேண்டுதல் கேட்பார். கவலைகள் தீர்த்திடும், கண்ணீர் துடைத்திடும், கிருபைகள் ஈந்திடும் பரமபிதா, இந்த மாநில 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 ஜோதியிவ கிறிஸ்தேசுவே மனுக்குலத்தின் விளக்கே. பாவம் இல்லா தூய பரிசுத்த வாழ்வே, பாவம் இல்லா தூய பரிசுத்த வாழ்வே, தேவகுமாரனை அருளினை இவே, பாவம் இல்லா தூய பரிசுத்த வாழ்வே, தேவகுமாரனை அருளின இவே, பாலனை பிறந்திட்ட கிறிஸ்துவை அண்டினோர் பாக்கியம் பெற்றிடும் காலமீதே, இந்த மாநில ஜோதியிவர் கிறிஸ்தேசுவே மனுக்குலத்தின் விளக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமே நல்லா செஞ்சீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கொண்டிருப்பதாக. ஒரு கேள்வி, முதல் கிறிஸ்துமஸ் தாத்தா யார்? முதல் கிறிஸ்துமஸ் தாத்தா ஜெயின் நிக்கோலஸ். ஜெயின் நிக்கோலஸ். அப்பதான் சாண்டா கிளாஸ் வரும். ரைட்டா? வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி, கிறிஸ்துமஸ் மரம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? யார் உண்டாக்கினா? யார் தோற்றுவித்தார்? என்னாச்சு? தேனி போஸ்ங்கிற பாதிரியார். போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் வந்து மரத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தாரு, ஐயோ மரத்துல வணங்குறான்னு சொல்லி அந்த மரத்தை வணங்கக்கூடாது சொன்னாரு. கேட்கல, மரத்தை வேரோடு பிடிங்கி தூர போட்டாரு. ஒரு வாரம் கழிஞ்சு போனா மரம் வளர்ந்துருச்சு. அப்போ அந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு மரித்தார், உண்டாக உயிர்த்தெழுந்தார் என்ற போதனை பண்ணி மரத்தை கிறிஸ்துமஸ் மரமாக பயன்படுத்த உதவி செஞ்சார். இந்த வசனம் வாசித்த பகுதியில யாரு பெற்றெடுப்பா? யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசுநாதர் பிறப்பது யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. அதனுடைய பாரம்பரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாளுக்கு
குழந்தை வருகிறது, அவங்க பேர் என்ன? ஆபேலுடைய வேலை என்ன? ஆபேல் என்ன செஞ்சாரு? ஆடு வைச்சாரு. முதலாவது சொல்லப்பட்டது யாருக்கு? ஆதியிலே ஆபேல்ங்கிற மனிதன் ஆடு வைத்தான். அவன் சந்ததியில் வந்தவங்க தான் ஆபிரகாம் ஆடு வைத்தாரு, ஈசாக்கு ஆடு வைத்தாரு, யாக்கோபு ஆடு வைத்தாரு. புதிய ஏற்பாட்டுல பாலநேசு பிறந்ததை முதலாவது பயப்படாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த தொடர்ச்சியை உண்டாக்குவது ஆண்டவருடைய கிருபை. இரண்டாவது கேள்வி, இம்மானுவேல் என்றால் என்ன? ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அது கூறப்பட்டிருக்கு. வாசிங்க. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயர்வாள் சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே முன்குறிக்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசுவுக்கு பாலனாயிருக்கும் பொழுது இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை யாரு? வார்த்தை வந்து இயேசு. உலகம் உண்டாக கடவுது என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நானா இருக்கிறேன், என் வாயிலிருந்து வார்த்தை வெளிகிறது, அது வந்து ஆண்டவராகிய இயேசு. ஏனென்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 3 பேருக்கும் சாபம் கொடுக்கிறார். மரியாளுக்கு வந்து கற்பவதியாக கஷ்டப்படுவோம்னு சொல்லி, ஆதாமுக்கு வந்து நீ நெத்தியில நல்லது சிந்தி பாடுபடுவ, அப்படின்னு சாப்பிடணும், முள்ளும் கொடுக்கும் முளைக்கும் சொன்னாரு. அவர்களை ஏமாத்திய பாம்புக்கு சொன்னது, நீ மண்ணிலே போய் மண்ணை ஊந்து மண்ணை சாப்பிடணும். அது வரைக்கும் அது மண்ணை சாப்பிடாது. ஆண்டவர் அதை கொடுத்த சாபத்தின் காரணமா பாம்பு என்ன செய்யுது? மண்ணில் ஊந்து போது மண்ணை சாப்பிடும். அப்ப அங்கேயும் கடவுளுடைய தீர்ப்பு இருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பயம் உண்டாக்குவேன். கன்னிகை கற்பவதி ஆகிய போது அவள் வித்தாக இயேசு பிறப்பார் சொல்லி ஆதிகாமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருச்சு. முன்குறிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர் வந்து வருவாருங்கிறதை சாத்தான் அறிந்திருந்தான். எனவே இயேசு கிறிஸ்து பாலனை பெறக்கூடாது என்பதற்காக பலவிதமான காரியங்களை செய்தான். அது நடக்கல. கடைசியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாலனாய் பெத்லகேமில் ஏற்பட்டார். பெத்லகேம் என்ற ஊர் வந்து பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லி மீகாத்துக்கு புஸ்தகத்துல. அப்போ கடவுள் முன்குறிக்கப்பட்டபடிதான் பாலனை அவதரித்தார். இரண்டாவது, மேற்காசியாவிலே ஆண்டவர் பிறந்தார், கிழக்காசியாவிலே பெத்லகேமில் பிறந்தார். நமக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம வந்து அவரை கும்பிடுறோம். ஏன்? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணினால் மனிதரை படைத்த பின் கோலத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சன்னியாசி போல் சம்சாரம் ஒன்றில் வாழ்ந்து சித்தர்களை விட்டு போட்டு பரலோகம் சென்றவரை அண்டுவாயல் சொல்லி தமிழகத்தை சேர்ந்த அகத்தியர் முனிவர் புதிய மலையில தீர்மானம், அதாவது தவம் இருக்கும்போது சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்க முன்னாலேயே பல 1000 ஆண்டுக்கு முன்பதாகவே அகத்திய முனிவர் என்பவர் குற்றாலம் மலை அருவியிலே புதிய மலை அங்கதான் தவம் இருந்தாரு. அப்போ ஆண்டவரை பற்றி அவருடைய பாடல் 23வது கவியில வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, ஜோதி யாரு? ஜோதி யாரு? பாலனேசு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, உலகம் உண்டாக்கிறது உண்டாயிடுச்சு, வெளிச்சம் ஒரு நொடியில் வகுத்து மண்ணினால் மனிதனை படைத்து பின்பு தான் உதித்து குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் இருந்து சித்தர்களை இழுத்து போட்டு அகண்டத்தில் சென்றவரை அண்டுவாயே. அப்ப அந்த கத்திய பாடல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றி அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர். எதுக்காக வந்தார்? ரட்சிக்க வந்தார். ஒரு வாசிங்க, லூக்கா 2:10.
கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதில் வந்திருக்கிறார். அவர் ரட்சிக்க வந்தவர், முன்குறிக்கப்பட்டவரை வந்தவர். அவர் தான் இந்த உலகத்தை மீட்க வந்தவர். அவர் தன்னுடைய வாழ்வை நமக்காக அர்ப்பணித்தார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை கொண்டாடுறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனை பிறந்துட்டு இருக்காரு. அதை நம்ம பாடல்கள் சொல்றோம். நம்ம அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோமா என்று பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவதாக பாலன் இயேசு பிறந்த பொழுது அவரை படுக்க வைக்க இடம் இல்லை. எங்க படுக்க வைத்தாங்க? தீபான தொட்டியை படுக்க வைத்தாங்க. முன்னணியில் இருக்கிற கொட்டகை, இறை போடுகிற கொட்டகை, ஆடு மாடுக்கு இறை போடுகிற கொட்டகை, அது தீவன தொட்டின்னு பேரு. தீவன தொட்டியில படுக்க வச்சாங்க. இன்னைக்கு குழந்தை பிறந்தா எங்க படுவாங்க? ஆஸ்பத்திரியில இங்கு பட்டுரு. அது பேர் இங்கு பட்டுரு. அந்த ஆண்டவர் பாலனை படுக்க வைத்தது அந்த தட்டி இருக்குல்ல, அது மாடல் தான். அது இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இங்கு பற்று பாலனாய் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் பயன்படுத்தி இங்கு பற்று. அது மரத்தாலானது. அந்த மரம் எங்க இருக்கு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெட்டப்பட்ட மரம். இந்த பழத்தை சாப்பிட்டதுனால சாபமும் பாவம் வந்துச்சுன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. அந்த மரம் தான் இங்கு பற்ற செய்யப்பட்டது இயேசுக்கு. அடுத்தபடியாக சிலுவையில தொடுவதற்கு அந்த மரம் தான் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் வேதம் பொய்யுரையானது, எல்லா வரலாறும் உண்மையானது, அதுக்கு ஆதாரமாக அங்கங்கே இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு இப்பதான் வெளிவருது. மரியாள் ஆடுமைக்கும் சத்தத்தில் வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். யோயாக்கீம்ங்கிற ஆசாரியர் அங்க உள்ள ஆலயத்திலே ஆசாரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 60 வயசாச்சு. அவங்க மனைவிக்கு குழந்தை இல்லை. கோபம், என்ன ஆண்டவர் நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு குழந்தை இல்லை, நான் ஊழியத்துக்கு விட்டு போறேன்னு சொல்லி ஆழ்வைக்கு போயிட்டார். ஆவையில் ஆள் வைத்தாரு. அவர் சொல்லி வந்த யோயாக்கீம் என்கிற ஆசாரியர் ஆடு வைத்துக்கிட்டு இருக்காரு. ஆசாரியன் இருந்தவர் குழந்தை இல்லாதனால. அப்போ ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியார் சொல்றாரு, யோயாக்கீமே பயப்படாத, உன் மனைவி ஒரு பெண் குழந்தை பிறப்பார், அவளுக்கு மரியாதை. அந்த மரியாதை தான் இயேசுவின் தாயாக மரியாதை. சந்ததி அல்லது சரித்திரம் இணைவானது. அதன் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனாய் பிறந்தார். அந்த பாலனாய் பிறந்ததை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கொண்டாடணும் மட்டும் போதாது, அங்க இங்கு பற்றதாக நம்ம மாறணும். இங்கு பற்ற மாறணும்னா அவருக்கு என்ன செய்யணும்? இப்படி இதயத்தை கொடுக்கணும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆர்டர் கொடுப்பார். அவருடைய கிருபையை ஆர்டர் தருவாராக. ஆமென். To bring us joy, and I just want to sing this song to you. It goes like this: the fourth, the fifth, the minor fall, the major lift. With every breath I'm singing hallelujah, 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 I come on here to Bethlehem, expecting traffic, search the end to find a place where you are coming soon. And there was no room for them to stay, so in manger filled with hay, my only son was born. Hallelujah, 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 the shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels
them all to you. It was just as the angel said, you'll find him in the manger, Emmanuel, Savior, hallelujah. Hallelujah, 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 a star shone bright up in the east to Bethlehem. The wise men three came many miles and journeyed long for you. And to the place at which you were there, frankincense and gold and myrrh they gave to you and cried out, hallelujah, I know you came to rescue me. This baby boy would grow to be a man and he died for me. And my sins were dried and nailed in you. And the rugged cross was my cross too. Still every broken cross, hallelujah. you better watch out, you better not cry, better not pout, I'm telling you now. Santa Claus is coming to town. He knows we're not away, he knows it is not far away, so you better put goodness in. You better watch out, you better not cry, better not pout, I'm telling you now. Santa Claus is coming to town. Santa Claus is coming to town.